அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா 48 டேஸ் நிகழ்வின் சிறப்பு நிகழ்வு என்று துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5ஐ சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து நமக்கு சிறப்பாக வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தினா ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட சேர்மன்கள் 2982 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் செங்குட்டுவன், 3000 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் நூனியாய் வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயபிரியா ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் அவர்களது உதவியாளர்கள் மற்றும் தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவக்கங்களை ஆதரவு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மைப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா நாடுகளும், எல்லா குடும்பங்களும் நட்புடன் தொடர்பு வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணு நீ, விண்ணு நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணும் நன்மை பாதம் நன்னுமாறு அருளுவார். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணும் நன்னும் நீர்மை பாதம் நன்னுமாறு அருளுவார். வைகரை துயிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீட்டிக்கும். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க.
கால் பாருங்க நல்லா வட்டமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. மெதுவா ரைட் லெக் முறை டச் பண்றோம். நேரா ஆகிட்டே அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், போய் நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. எல்லாரும் நல்லா பயிற்சி செய்றீங்க. இப்போ இந்த அசைவு பயிற்சி எல்லாம் நல்லா செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது இந்த அசைவு பயிற்சி எல்லாம் பயிற்சி கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. இப்போ ஆசனங்கள் செய்யறதுக்கு, மூச்சு பயிற்சி, தியானம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மெதுவா கைகளை மேல கொண்டு வாங்க. கையில கொண்டு கை கோர்த்துடுறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி திருப்பிடுங்க. நேரா ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க. குதிக்கால பேலன்ஸ் பண்ணி நல்லா மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலை கீழே இருக்குங்க. கைகளை மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்ததாக கைகளை மேல வைத்துங்க. கோணாசனம். இரு கைகளையும் நல்லா கோர்த்துடுறோம். நல்லா ஹைட்டா மேல தூக்கி ரைட் சைடு பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் நேரா கொண்டு வந்துருங்க. சேர்ல அமர்ந்திருக்கிற நிலைக்கு வந்துடும். கால் முட்டியை மட்டும் மடக்குங்க. முன்னாடி வெயிட் போகக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வாங்க. மெதுவா கையில கீழே இறக்கிடுங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. உட்கட்டாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு இடுப்பு வலி சரியாகும், கால் மூட்டு வலி சரியாகும், கணுக்கால் நல்லா இந்த மூட்டுகளுக்கு நல்ல பசைத்தன்மை சுருக்கும். நல்ல ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் போனா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு 1 நிமிடம் செஞ்சா இந்த பயிற்சிகளை நல்ல உடலுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும். ஈஸியான ஆசனம், ஆனா இதனுடைய பலன்கள் அவ்வளோ நல்லா இருக்கும். கால் தொடை பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். மூட்டு வலி கண்டிப்பா சரியாகும். அடுத்தது மலாசனம். கால் கொஞ்சம் வீ சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை மேல வைத்துங்க.
வணக்க முத்திரை வச்சு இப்படி கொண்டு வந்துடுறோம். மெதுவா முழங்கால் மடக்கிட்டே கீழே போறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கைகளை கீழே இறக்கி எவ்வளவு கீழே கொண்டு வரமோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. நல்லா நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல வந்துருங்க. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சல் விடலாம். மலாசனம். இந்த பயிற்சி செய்யறது நல்ல ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை தரும். மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய பயிற்சி. கர்ப்பப்பைக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். இது செய்யறதுனால நல்ல கர்ப்பப்பை பலப்படுவதற்கு நல்ல பயிற்சி. அடுத்து நடராஜாசனம். காலை இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சுக்கிறோம். காலை வி ஷேப்ல வச்சுக்கிறோம். கைகள் மேல உயர்த்துறோம். ஷோல்டருக்கு நேர வச்சு அப்படியே முழங்கையை மட்டும் இப்படி மடக்குங்க. கால் முட்டி அப்படியே மடக்கிட்டே வாங்க. கால் முட்டி எவ்வளவு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. இந்த ஆசனங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு கால் வலியே இருக்காது. கால் மூட்டு வலி கண்டிப்பா சரியாகும். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நல்லா செய்யும். அதே சமயத்துல இந்த நடராஜாசனம் செய்யறதுனால மலச்சிக்கல் தீரும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால் நேரம் நீட்டுங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் நல்லா அசைக்கிறோம். பட்டர்ஃப்ளை ஆசனம். காலை மடக்கி இப்படி பிடிச்சிக்கங்க. 2 காலை சேர்த்து நல்லா மேலும் கீழே அசைக்கிறோம். நல்லா மேலே ஏற்றி இறக்குங்க. ஃபர்ஸ்ட் மெதுவா அசைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா காலை ஃப்ரீயா விட்டுருங்க. இறுக்கம் இல்லாம ஃப்ரீயா விட்டீங்கன்னா நல்லா அசைக்க முடியும். நேற்றைக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அகிலாமா மிக சிறப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்லியிருப்பாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் ரொம்ப நல்ல பயிற்சி. இதை செஞ்சுட்டு ஆமை ஆசனம் செய்யணும். இப்படியே மெதுவா கீழே போய் கால் பெருவரில் டச் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. டச் பண்ணாட்டி பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கீழே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால நேரம் ஆயிட்டுங்க. முழங்கால் முட்டியை நல்லா வச்சுக்கோங்க. கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் கீழே, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. கைகளை மேல வைத்துங்க.
லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சுக்கணும். ரைட் லெக் மேல இருக்கும்போது ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். அந்த மாதிரி தான் பயிற்சி செய்யணும். கோமுகாசனம் இது ஒரு அருமையான பயிற்சி. மூட்டுக்களுக்கெல்லாம் நல்லா, அனைத்து மூட்டுக்களுக்கும் நல்லா பயிற்சி கொடுக்கிறோம். அடுத்து நம்ம நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல ஆற்றலை தருகிறது. ஜீரண உறுப்புகள் பலப்படும். கால் தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பின்பக்க வெயிட், இது எல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். கைகளை மேல கொண்டு வாங்க, மெதுவாக கையில கொண்டு வாங்க. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி கோமுகாசனம், கோணாசனம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த பயிற்சி செஞ்சோம்னாவே, கோமுகாசனம் செஞ்சாவே நம்ம கால் வந்து நல்லா சுகமா, நல்லா வலி இல்லாம ஃப்ரீயா இருக்கும். கால் நல்லா வச்சுக்கோங்க. ரைட் லெக் கீழே வச்சிருங்க, லெஃப்ட் லெக் மேல வைங்க. எப்படியாவது இந்த கஷ்டப்பட்டு இந்த ஆசனம் மட்டும் கண்டிப்பா பழகிடுங்க. சில பேர் காலை தூக்கி போட முடியாம இருக்கும், ஒரு கால் போட்டா இன்னொரு கால் போட முடியாம இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் மடக்கி மடக்கி பயிற்சி பண்ணி மெதுவா டச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கைகளை மேல கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கைகளை மேல வைத்துங்க. மெதுவா கையில கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். இப்படி நீங்க காலை மேல எடுத்து போட முடியல அப்படின்னா, காலுக்கு உண்டான இந்த மூட்டுக்கு உண்டான பயிற்சியை நல்லா அதிகமா செய்யும். மடக்கி மடக்கி ஈட்டுறோம் இல்லைங்களா, இதை நல்லா செஞ்சு பார்க்கணும். அந்த காலை மடக்கி 2 கையில இப்படி பிடிச்சு மேல உயர்த்துறோம், கீழே இருக்கணும், மேல தூக்குறோம், கீழே இருக்கணும். அப்புறம் இந்த கால் முட்டியை பிடிச்சு டச் பண்ணி கீழே இருக்குங்க. இது மாதிரி எல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 காலுக்கும் பயிற்சி கொடுத்தீங்கன்னா கால் வந்து நல்லா இணக்கமாகவும் செய்ய முடியும். சரிங்களா? நல்லா மூச்சல் விடுங்க. நேரா ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சல் விடுங்க. அடுத்து சக்கராசனம். காலை மடக்கி வச்சிடறோம். காலை பிடிச்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. காலை பிடிச்சுக்கிட்டே இடுப்பு மேல தூக்கலாம், அல்லது கைகளை தரையில வச்சு மேல தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் கால் நீட்டிட்டு மடக்கி பிடிச்சுக்கிறோம். இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. கைகளை அப்படியே பின்னாடி கொண்டு நேரம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு மேல தூக்குங்க. எவ்வளவு தூக்குறீங்க தூக்குங்க. இது பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பயிற்சி. கர்ப்பப்பை சம்பந்தமான கர்ப்பப்பை இறக்கம் சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பப்பை இறக்கத்துக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்ப அவசியமானது. நல்லா இடுப்பு மேல தூக்கிட்டு நல்லா மூச்சை கவனிங்க. மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க.
நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. காலை மடிச்சு டச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அப்படியே குற்றத்தில் பெற்றுங்க. முதலை ஆசனம் நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா மேல வரணும். மூச்சு விடும்போது வயிறு சுருங்கும். காலை சேர்த்து வைங்க. சோறு ரொட்டி கை வச்சு அப்படியே முட்டி போட்டு நிறுத்தி பாருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடருங்க. அப்படியே மான் மூச்சு பயிற்சி. கை இப்படி முன்னாடி வச்சு முட்டி போட்டு கொண்டுக்குங்க. கைக்கிட்டே ஒரு கொஞ்சம் கேப் இருக்கணும். கால் முட்டி 2 முட்டிக்கு இடையிலையும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா வளைச்சு மூச்சு விட்டுட்டே மேல பாக்குறோம். இடுப்பு மேல தூக்கிடுறோம். தலையை நல்லா கீழே கொண்டு வாங்க. up down up down up down up down. அப்படியே அமர் நிலைக்கு வந்துருங்க. கால் நேரம் ஆகிட்டே இருங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ரைட் லெக் ஒட்டி வச்சிருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். அடுத்து மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்ட்ல சின் முத்திரை வச்சுக்கோங்க. கை நீட்டி நேரம் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல ஆள்காட்டி வரல நடுவரில் மடக்கிடுறோம். பெருவரில் சுண்டு வரல மோதிர வரல நீட்டிருக்கோம். ரைட் சைடு வச்சிருக்கிறோம். லெஃப்ட்ல காற்றை வெளியேற்றுங்க. 1 2 3. முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. தலையை நேரா வைங்க. தலை நேரா பார்த்த மாதிரி இருக்கும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிர வரல வச்சிருங்க. பெருவரில் எடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு அடிச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. சில பேர் கையை இப்படி வைக்க தெரியாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். 2 கையிலையும் கீழே வச்சுட்டு கூட இப்படி நேரா உட்காந்து கூட இந்த பயிற்சி செய்யலாம். நல்லா வயிற்று சுருக்கி இது மாதிரியும் இந்த பயிற்சி செஞ்சு பார்த்துக்கலாம். கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பயிற்சி செய்யறது மூலியமா நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மை அடைந்து நல்ல சுவாசம் உள்ள நுரையீரலுக்கு முழுவதும் உள்ள போகும். நல்ல ஒரு அமைதியான சூழல் மனசுக்கு ஏற்படும். நம்முடைய காற்றோட்டம் முழுவதும் பெற்று உடலுக்கு ஒரு அமைதியும் நல்ல கவனத்தையும் கொடுக்கும். மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ பெருவரல வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மோதிரவில் வச்சுட்டு பெருவரல் எடுத்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. 2 கையில சின்முத்திரை வைத்து ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. இந்த பயிற்சியெல்லாம் அப்போ காலை சக்கரத்துல செய்த பிறகு கால் நல்லா நடக்க முடியாம இருந்து நல்லா நடக்க முடியுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் நல்லா பயிற்சி செய்யறதுக்கு ஒரு மனசுல உத்வேகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்மா, மிக சிறப்பு. நீங்க இந்த பயிற்சியை செய்த பிறகு ஈவினிங் கூட ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. அப்பதான் இன்னும் நல்லா முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாருமே நல்லா பயிற்சி செய்யுங்க. ஏதாவது உங்களால முடியல அப்படின்னா, தொந்தரவா இருக்கு அப்படின்னா, அதிகமான பிரச்சனை இருக்குன்னா நம்பரை வாங்கி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. பயிற்சி சம்பந்தமா ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா நீங்க குரூப்லயும் மெசேஜ் போட்டு கேட்கலாம். சரிங்களா? நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா நேரா போருங்க. 1, நல்லா மேல போகும்போது மூச்சு விட்டுட்டே போங்க. கீழே வரும்போது நல்லா மூச்சு காற்ற வெளியேற்றுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வறட்டு இருமல் வரும். இருமல் வரும், ஆனா சளியே இருக்காது. ஆனா ரொம்ப இருமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க
சளிக்கு வந்து மாத்திரை எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ட்ரை ஆகி சளி வெளிவரது உள்ளேயே ஸ்டாப் ஆகி அது வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து நல்லா இந்த பயிற்சிகள் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பா இதெல்லாம் சரியாகும். உங்களுக்கு சளியை பிடிக்காம இருந்ததுனால சளி பிடிச்சு நல்லா சளியை வந்து வெளியேற்றி அந்த உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜிங்கிறது சைனஸ் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வராது. சிறப்பாக இந்த பயிற்சியெல்லாம் நல்லா செய்யுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அந்த அர்த்த சக்கராசனம் இடுப்பு மேல தூக்கி பயிற்சி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த நிலையில வந்து நீங்க அந்த கர்ப்பப்பையை வந்து நீங்க உள்ள சுருக்கி நல்லா ஃப்ரீயா விடுற மாதிரி நீங்க விடணும். நல்லா உள்ள இழுத்தவாறு சுருக்குன மாதிரி ஒரு 10 செகண்ட் வச்சு மறுபடியும் ஃப்ரீயா விடுங்க. அது மாதிரி செய்யறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை இறக்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது சரியாகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நல்லா பயிற்சி செஞ்சு பாருங்க. அப்படியே மூத்திரை இழுத்து ஆழ்ந்து மூச்சு இழுத்து இம் சொல்லுங்க. அப்படியே கால் நிறுத்திங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. எல்லாரும் கால் முட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நல்லா அசைச்சுக்குங்க. வஜ்ராசனம் போட்டு கொண்டிருந்தாலும் செம்மணங்கள் பத்மாசனம் போட்டு கொண்டிருந்தாலும் கால் நீட்டினதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சாந்தியாசன நிலைக்கு போய்க்கலாம். கால் நேரம் நீட்டி படுத்துருங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சிருங்க. எந்த இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலைந்திருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே இருக்க வேண்டும். ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய கால் விரல்கள் இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். உடலை எந்த இடத்துலையும் இறுக்கம் இல்லாம தளர்வா வச்சுக்கோங்க. கழுத்தை எல்லாம் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. தோள்பட்டை கைகளை இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா கால்களை இலக்கமா வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியை ஓய்வு நிலையில் வச்சுக்கிறோம். மெதுவாக சுவாசிக்கிறோம். மூச்சு உள்ள போகும்போது உடல் விரிவடைவதை கவனிங்க. மூச்சை விடும்போது உடம்பு சுதந்திரம் நல்லா கவனிங்க. மூச்சு விடுங்க. கால் விரல்களை பாதகாலங்களை கவனிங்க. உள்ளங்கால் கணுக்கால் இந்த இடத்துல முழுமையா ரத்த ஓட்டம் போறது கவனிங்க.
வெப்போட்டம், காற்றோட்டம் முழுமையாக கிடைத்து நம்முடைய கால் நல்லா ஆரோக்கிய கவனிச்சீங்கன்னா நல்லா உணர முடியும். கால் விரல்கள், பாதங்கால் கவனிங்க, குதிக்கால கவனிங்க, கணுக்கால கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சுலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்லா இலக்கமா ஓய்வு நிலையில் இருக்கிறது. வெப்போட்டம், காற்றோட்டம், ரத்தோட்டம் முழுமையாக பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கால் முட்டி பகுதி காணுங்க, கால் முட்டி பகுதி நல்ல ஆரோக்கியமாக உள்ளது. ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து முழுமையான ஆரோக்கியம் பெற்று ஓய்வு நிலையில் இந்த தொடைப்பகுதி கவனிங்க. அந்த தொடைப்பகுதி இலக்கமாக ஓய்வு நிலையில் நல்ல ஆரோக்கியமாக உள்ளது. நம்ம இடுப்பு பகுதி கவனிக்கிறோம். இடுப்பு பகுதி நல்லா நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். வயிற்று பகுதி உறுப்புகள் முழுமையான ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். மெதுவாக மூச்சு எடுப்போம். ஜீரண மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆரோக்கியமாக உள்ளது. நம்முடைய நெஞ்சக பகுதியை கவனிக்கிறோம். நல்ல இயல்பு நிலையில் நம்முடைய இன்னொரு மெதுவான முழுமையான ஆற்றல் பெற்று உடல் முழுவதும் நமக்கு உயிர் ஆற்றல், வெப்பாற்றல், காற்றோட்டம், ரத்தோட்டம் முழுமையாக கிடைக்க நல்ல நம்முடைய நுரையீரல் இயல்பான நிலையில் வேலை செய்கிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சை தொடுங்க. நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக உள்ளது. நம்முடைய நாளமில்லா சிறப்பு மண்டலங்கள் நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் நம்முடைய தியானமெல்லாம் தலைப்பகுதியில நம்முடைய தலைச்செயலம் தலைப்பகுதியில் உள்ள சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்துணை உறுப்புகளும் நல்ல ஓய்வு நிலையில் முழுமையான ஆற்றலை பெற்று ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உடல் முழுவதும் ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து பேரண்ட ஆற்றல் உடல் நிரம்பி நம் உடம்பு லேசா இருக்கிறதுக்காக முழுமையான ஆற்றல் பெற்ற உடனே காத்துல மிதக்கிற மாதிரி நம்ம ஓய்வு இருக்கிறோம். அப்படியே ஆழ்ந்த மூச்சுடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய மனம் அமைதியான நிலை உள்ளது. மனம் தூய்மையாக உள்ளது. ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். கைகளை நல்லா உடைச்சு மெதுவாக கண்கள் வச்சு அப்படியே உடலை வரடி கொடுங்க.
அப்படியே கை விரல்களை பாருங்க. கை அப்படியே லாங்கா கொண்டு வந்துருங்க. போய் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். நேரம் வந்து இப்படி உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு அடுத்து ரைட் ஹேண்ட் அப்படி வச்சு நேராக வந்து கண்களை மூடி அமைதியா தியானம் பண்ணுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நேரா பார்க்குறோம். அப்படியே மெதுவா தலை நேரா வச்சுட்டு நேரா பார்த்த பிறகு முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட் ஆன பிறகு அப்படியே கண்களை மூடிக்கணும். அப்படியே அப்படியே மூச்சு காற்ற கண்ணுங்க. மெதுவாக மூச்சு உள்ள எடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு இழுங்க. மெதுவாக மூச்சு இழுக்கிறோம். நல்ல உடல் ஆரோக்கியமாக மனம் அமைதியடைந்து நல்ல ஒருநிலை பற்றி நாம் தியானம் செய்யக்கூடிய பக்குவ நிலையில் அமைதியாக இருக்கின்றோம். நாம் இருக்கும் இடத்தில் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி நம் உடல் பரவி கொண்டுள்ளது. அப்படியே உற்று நோக்கி கவனிக்கிறோம். கவனிங்க. கவனிங்க. நம்முடைய உடல் முழுவதும் தூய்மை அடைந்துள்ளது. நம்முடைய மனம் முழுவதும் தூய்மையாக நிகழ்காலத்தில் கவனம் வைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. எந்தவித எண்ணங்களற்ற நிலையில் நிகழ்காலத்திலேயே கவனம் வச்சுக்கிறோம். நம்முடைய உடலை உணர முடிகிறது. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர முடியுது. கண்கள் மூடியிருந்தாலும் வெளியில என்ன நடக்குங்கிறத நம்மளால அந்த குளிர்ந்த காற்று மெதுவாக வந்து நம்ம டச் பண்றத உணர முடியுது. உடல்ல எங்காவது வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்த நினைச்சு மெதுவாக சுவாசிங்க. அந்த இடத்தில் மெல்ல மெல்ல வலி வெளியேறி பிரபஞ்ச ஆற்றல் நல்ல காற்றோட்டம் வெப்போட்டம் ரத்தோட்டம் செல்கிறத நாம் உணர முடியும். அப்படியே மெதுவா விழிப்பு நிலைக்கு வந்துடும். தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சியை செய்யுங்க. கையில் வச்சு கண்களை வச்சிருக்கீங்க.
மிக சிறப்பு, அற்புதமான பயிற்சியை செய்வீங்க. தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த காலை சக்கரம் வந்து எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துங்க. உடலாலும் மனதாலும் நான் எப்பொழுது ஆரோக்கியம் அடையுவோம், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற ரோட்டரி சங்கங்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், உடல் தளர்வு பயிற்சி மற்றும் தியானம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.